ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பட்டர் ஷீட்டுங்க. 2 ரோல் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வாங்கினது இருக்குது, இருந்தாலும் அது பத்தலை, அது தீர்ந்து போயிடுற கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் சரி வாங்கி வச்சுப்போம் அப்படின்ட்டு இது 2 ரோல் வாங்கினேன். இது முன்னாடி உள்ளதில் ஒரு 4 பேப்பர் இருக்குங்க. ஒரு சிஸ்டர் பட்டர் ஷீட் கட்டிங் போட சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷீட்டை இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த அளவு டின் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை இப்படி வச்சுட்டு 4 பக்கமும் அந்த விளிம்பு வரைக்கும் அந்த பேப்பர் வரணும். அதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கிட்டு பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்கொயராக. எந்த டின்னாக இருந்தாலும் ஓகே தான். ஸ்கொயர் டின், ரெக்டாங்கிள் டின்னாக இருந்தாலும் ஓகேங்க. இதை மாதிரி மேலே வரைக்கும் வரணும். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் அந்த டின்னோட உயரம் வரைக்கும் அந்த 4 பக்கமும் வரணும். அதுக்கப்புறம் 2 சைடு உள்ள பேப்பரை மட்டும் பிடிச்சிட்டு அந்த கார்னரில் கொஞ்சம் பேப்பர் மீறும் பாருங்கள். இதை பிடிக்கிறேன் பாருங்களேன். இந்த சைடு உள்ளது, அதே மாதிரி அடுத்த பக்கம் உள்ளது, அதை 2த்தையும் பிடிச்சிட்டு இந்த கார்னர் மீறுறத இப்படி மடித்து விட்டு அந்த இடத்துல ஒரு நகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு மார்க் விழும். அதே மாதிரி 4 பக்கமும் செஞ்சுக்குவோங்க. செஞ்சுட்டு இந்த டின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. டின்னை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் தெரியும். நம்ம அந்த மடித்து விட்டோம் பாருங்கள், அந்த ஸ்கொயர் தெரியுது பாருங்கள். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை மாதிரி 4 பக்கமும் நம்ம மடித்து விட்டு நெகத்தால் கீறணும் இல்லைங்களா, அந்த இம்ப்ரெஸை வச்சு நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாங்க. இவ்வளோதான் நம்ம ஸ்கொயர் டின்னுக்கு. இது ஒரு மெத்தட், ஓகேவா? இது கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகும். நம்ம கரெக்டான அளவில் எடுத்துருக்கதால இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுங்க. இதில் எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இருக்காது. நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி தான் இதை எடுத்துருக்கோம். இது ஸ்கொயர் டின்னுக்கான ஒரு அளவு. இது ஒரு மெத்தடுங்க. இதை இப்போ நம்ம டின்னில் போட்டுடுவோம். அங்கே பாருங்கள், அந்த கார்னரில் பிசுறுலாம் இருக்காது. இது அப்படியே நீங்கள் சேர்த்து விட்டுடுங்க. அந்த கார்னர்லேயும் கை வச்சு நீவி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கிட்டு நின்னா நம்ம தான் பேட்டர் தடவி ப்ரெஸ் பண்ணால் சரியாயிடும். அடுத்தது இன்னொரு மெத்தடு. இதுக்கு நீங்கள் டின்னு மேலே வச்சுக்கிட்டு அந்த விளிம்பு கீழே வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ மேலே அந்த ஸ்கொயர் தெரியும். இந்த மாதிரி மேலே விளிம்பில் அந்த பேப்பரை வச்சு கையால் நீவுனிங்கன்னா அந்த ஸ்கொயரோட ஷேப் வந்துடும் நமக்கு. கீழேயும் அந்த எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் அந்த பேப்பரை மடித்து விடுங்க. மடித்து விட்டிங்கனாலும் கரெக்டாக வந்துடும். இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லி கொடுத்த பாருங்க, அதே மாதிரி அளவு எடுத்து நீங்கள் வெட்டிக்கிட்டாலும் ஓகே தான். வெட்டுறது ஸ்கொயர் நம்ம இந்த மெத்தட்லேயும் வெட்டலாம், அந்த மெத்தட்லேயும் வெட்டலாம். இங்கே பாருங்கள், டின்னோட உள் சைஸ் அப்புறம் அந்த வெளி சைஸ் அந்த அளவுக்கு நமக்கு வேணும் பேப்பர், பட்டர் பேப்பர். அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம விளிம்பில் அந்த ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்து அந்த கட்டடமாக சதுரமாக வெட்டி எடுத்தோம் பாருங்கள். அது இல்லாமல் இது எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறது தான் இங்கே. அதே தான், அந்த முனையை மட்டும் கட் பண்ணி விட போகிறோம். அந்த மடித்து விட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் ஒரே டைரெக்ஷனில் ஆப்போசிட் உள்ள டைரெக்ஷன் ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம டின்னுக்குள்ளே விட்டாலும் இதுவும் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா, அந்த ஓரம் அந்த சதுரமாக நம்ம அதில் ஸ்கொயராக வெட்டி எடுத்த பாருங்க, அந்த பேப்பர் இல்லாமல் நமக்கு அதில் ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் அதே பேப்பரை நம்ம மடித்து உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ரெண்டுத்துக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இல்லை எங்களுக்கு இதை மாதிரி மடித்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வெட்டி எடுத்துடுறோம் அப்படின்னீங்கனாலும் ஓகே தாங்க. ரெண்டுமே சேம் மெத்தடு தான். உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க ஸ்கொயர் பேப்பருக்கான கட்டிங்கு. இப்படி தான் போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்தது ரவுண்டு டின்னு. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அடி பாட்டமை வச்சு ஒரு பென்சிலால் மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டமை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சர்க்கிளை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதை வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு அந்த உள்ளே செட் ஆகும் இது கரெக்டாக. ஏன்னா நம்ம அந்த அடியில் உள்ளது தான், இதை பாருங்கள் கரெக்டாக செட் ஆகுதா, அடியில் உள்ளது தானே நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உயரம் இருக்குது பாருங்கள், அப்போ டால் கேக்லாம் பண்ணணும், அந்த விளிம்பை நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அதை நேராக எவ்வளோ பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர் வரைக்கும் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் சுற்றளவு கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொன்றும் அதே சைஸுக்கு இன்னொரு பேப்பரையும் கட் பண்ணிக்கிட்டு 2 பேப்பராக கூட இது உள்ளே நம்ம வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள்,
ஒரு பேப்பரோட லென்த் இன்னும் கொஞ்சம் குறையுது பாருங்களேன். அதுக்காக இன்னொரு ஷீட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க. இதில் பட்டர் நம்ம தடவி இதை ஒட்டி விட்டோம்னா ஒட்டிக்கும். இப்போ நடுவில் உள்ள பேப்பரையும் வச்சிடலாம். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளானதுங்க. நமக்கு எது வசதியோ, நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளோதாங்க இந்த டின்னுக்கான பேப்பர் கட்டிங். இதுலேயும் இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த டின்னை வச்சுட்டு நீங்கள் ஸ்கொயராக அளவு எடுத்து பேப்பரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேனா, இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. அடுத்தது அந்த பேப்பரை மறுபடியும் ஒரு மடி ஃபோல்ட் பண்ணுங்கள் 4ஆக. இதை நம்ம குறுக்க ஒரு மடி மடிக்கணுங்க. நம்ம சின்ன பிள்ளைலாம் இந்த ஃப்ளார் டிசைனுக்கெலாம் கட் பண்ணுவோம் பாருங்கள், அதை மாதிரி இதை இன்னொரு தடவையும் நம்ம மடிச்சுக்கலாம். இல்லை இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணாலும் ஓகே தான். இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது என்ன ராக்கெட் விடுவோம் அதை மாதிரி இருக்குங்களா. இப்போ இது சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அதில் அந்த முனையை வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிகிறது எங்கே, நான் இப்போ டின்னுக்கு வெளியில் எடுத்துருக்கேங்க. என் விரல் இருக்கிறது டின்னுக்கு வெளியில். நீங்கள் உள் சுற்றளவோடு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு ஏன்னா இது விளிம்பு மடங்கும், விளிம்பை தாண்டி இருக்கும். இது உள்ளே பாருங்கள், விளிம்பை தாண்டி வருது இல்லைங்களா. அதனால் திரும்ப ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு அந்த இதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த விளிம்பை தாண்டாமல் உள் சுற்றளவோடு வெட்டி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான். அடுத்தது இது நம்ம ப்ரௌனி ட்ரேக்கான ஒரு பேப்பர் கட்டிங் தாங்க. எனது பெருசு பேக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் இதில் சின்னது வச்சு செய்கிறேன். இதையும் அப்படி தான் கவுத்து போட்டு நீங்கள் விளிம்பு வரைக்கும் அளவு எடுத்துகிட்டு அந்த கார்னரை கிராஸ் கட்டிங், இப்போ நான் பேப்பரில் காமிச்சிடுற மாதிரி கிராஸ் கட் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரேயில் செட் பண்ணிங்கன்னா அழகாக செட் ஆகிடுங்க. இவ்வளோ தான் ப்ரௌனி டின்னோட பேப்பர் கட்டிங்க. இந்த பேப்பர் கட்டிங்லாம் உங்களுக்கு புரியுதா? நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, எனக்கே எப்படி வீடியோ இதை ஷூட் பண்ணுறேன்னு தெரியல. அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லைனாலும் எது புரியலனாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேங்க. அடுத்தது இது மஃபின் ட்ரே. இதோட அகலம், அந்த ஒரு சர்க்கிளோட அகலம் உள்ள ஆழம், அதை ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 4 வச்சுருக்கேன் நான். 4 அதில் 3 + 1 அதோட எக்ஸ்ட்ரா 1 வச்சு 4க்கு 4 சதுரமாக பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஆழமாக இருந்தாக்கா இன்னும் 1 இன்ச் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு 1 இன்ச்சு அந்த 4 கோடு வரும் பாருங்களா, அதில் 1 இன்ச்சு ஆழத்துக்கு நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வெட்டக்கூடாதுங்க, நடுவில் 1 இன்ச்சு கேப் இருக்கணும். இதை மாதிரி வெட்டிட்டு இதை இப்போ நம்ம இந்த இது மேலே அந்த சர்க்கிளில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் நீங்கள் வச்சிங்கன்னா அது அழகாக உட்காந்துருங்க. அந்த பேப்பரு கப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் அது கரெக்டாக நமக்கு மஃபின் கப் ரெடி ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிளாக பேப்பர் கட்டிங் போட்டுடலாம். 2025 நீங்களும் தொழிலதிபராக என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.